Hi and hello everyone. This is Beslin from Beslin Math Easy channel. Welcome to all. எல்லாரும் எப்படிமா இருக்கீங்க? இன்னைக்கு 8ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 1 எண்கள் நம்பர்ஸ்ல எக்ஸசைஸ் 1.2ல 5th சம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்காங்க எவாலுவேட் அப்படின்னு சொல்லி ஒரு 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. ரெண்டு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 9/132 இன்ட்டு -11/3 ஃபஸ்ட்டு செம்மை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இது எப்படி இருக்குது ஆக்சுவலாக இந்த ரெண்டு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூவாக இருக்குது. இந்த ரெண்டு வேல்யூ எப்படி இருக்குது? மல்டிப்ளிகேஷன், அடிஷனோ சப்ராக்ஷனோ இருந்தால் கண்டிப்பாக நம்ம டினாமினேட்டர் என்ன பண்ணணும்? ஈக்குவல் பண்ணிட்டு தான் ஃபைனலாக ப்ரொசீட் பண்ணணும். ஆனால் மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டர் வந்து சமமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாகவே நம்ம கேன்சல் பண்ணலாம். அதாவது ஒன்று இந்த வேல்யூ 3 கொண்டு இதோ இல்லை இதையோ இல்லை இப்படி கிராஸாக கேன்சல் பண்ணலாம். இந்த வேல்யூவை கொண்டு கிராஸாக எப்படி வேணாலும் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஆனால் ஒன் டைம் மட்டும்தான் நம்ம பண்ணணும். அதாவது இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? 3 இருக்கா? ஸோ 3 1s are 3 கேன்சல் பண்ணுறேன்னா ஒன்று இங்கே கேன்சல் பண்ணலாம், இல்லை இங்கே பண்ணலாம். இப்போ இங்கே 9ல் வந்து கேன்சல் பண்ணலாம் 3 டேபிளில். 3 3s are 9 ஒன் டைம் கேன்சலேஷன் பண்ணியாச்சு. அப்போ 3 1s are 3, 3 3s are 9 அவ்வளோதான். மறுபடியும் 3 டேபிள் வச்சு இங்கே பண்ணக்கூடாது. அது மாதிரி இதையும் பண்ணிடக்கூடாது. சரியா? ஓகே. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? நம்ம 3/132 இருக்குது. கேன்சல் பண்ணலாமா? 3 1s are 3, இங்கே என்ன இருக்குது? 3 4s are 12, ரிமைனிங் இங்கே ஒன்று இருக்கும். மறுபடியும் என்ன கிடைச்சிரும் நமக்கு? 3 4s are 12ன்னு கிடைச்சிரும். புரியுதா? இங்கே 13 இருக்குது. அப்போது 3 4 தடவை பெருக்குனா 12, மிச்சம் 1. அப்போது இங்கே 12 ஆயிரும். மறுபடியும் 4. ஓகே, அப்போ 44. இங்கே என்ன இருக்குது? 11. 11 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 11 1s are 11, 11 4s are 44. அப்போது பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? 1 × -1 இங்கே 4 × 1. இப்போ சைனை ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். அடையாளம் ப்ளஸ்ஸு மைனஸு இங்கே ப்ளஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -1. இங்கே டினாமினேட்டர் 4 1 பெருக்க நமக்கு என்ன கிடைச்சிடும்? 4. அப்போது இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சது? சுருக்கும் போது -1/4ன்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் என்ன? -7/27 இன்ட்டு 24/-35. இப்போ ஓகே, இதுவுமே எப்படி இருக்குது? பெருக்கல் அடையாளம், அதனால் நம்ம டைரெக்டாகவே கேன்சல் பண்ணிடலாம். இப்போது -7/27 இன்ட்டு டினாமினேட்டரில் மைனஸ் இருக்குது, அது ஜஸ்ட் நியூமரேட்டரில் மாற்றி எழுதிக்கலாம். -24/35. ஓகே, இப்போது நம்ம கேன்சல் பண்ணலாமா? 7 டேபிளில் 35 கேன்சல் ஆகும். 7 1s are 7, இங்கே என்ன இருக்குது? 7 5s are 35 கேன்சல் ஆகும் இல்லையா? ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்ன இருக்குது? ஆக்சுவலாக 24 இருக்குது, இங்கே 27 இருக்குது. ஓகேவா? 3 டேபிளில் கேன்சல் ஆகுமா? ஏன்னா 3 9s are 27, 3 8 24. ஓகேவா? இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியுமா? நம்மளால் முடியாது. அப்போ இங்கே என்ன இருக்குது? மைனஸை பெருக்குங்க இல்லையா? ஏன்னா மல்டிப்ளிகேஷன் சைன் தான் இருக்குது. -× -+, 1 × 8 இங்கே 9 × 5 என்ன கிடைச்சிரும்? × 9 × 5 எழுதிக்கலாம். இப்போ 1 × 8னா 8/9 5s are 45. ஓகேவா? அப்போ 8/45 இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான சம். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு வேல்யூக்கு நடுவில் ப்ளஸ் இருக்கா, மைனஸ் சைன் இருக்கா, இல்லை மல்டிப்ளிகேஷன் இருக்கா, டிவிஷன் இருக்கான்னு பாருங்கள். ப்ளஸ்ஸும் மைனஸும் இருந்து டினாமினேட்டர் வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும். இதே இடையில வந்து ரெண்டு வேல்யூக்கு நடுவில் மல்டிப்ளிகேஷன் சைன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை செக் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? தேங்க்யூ.